ஜடபரதர். அவர் அதற்கு முன் பிறவியில மானாக இருந்தவர். அதற்கு முன் பிறவியில ஆதிபரதராக இருந்தவர். இவர் ஆதிபரதர். இரண்டாவது துஷ்யந்தனுடைய பிள்ளை பரதன். அப்புறம் மூணாவது ராமபிரானுடைய தம்பியான பரதன். அதனால இவருக்கு அந்த பரதர்கிட்ட இருந்து வேறுபடுறதுக்காக ஆதிபரதர்னு பேர் சொல்றாங்க. 1 கோடி வருஷம் ஆண்ட பிறகு வைராக்கியம் வந்து ராஜ்யத்தை தம் பிள்ளையிடத்துல ஒப்படைச்சிட்டு தான் வடக்கு நோக்கி போற புலகருடைய ஆசிரமத்துல வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்கார். அங்கே எம்பெருமானுக்கு எல்லாம் பண்றார், எல்லா உபச்சாரங்களும் பண்றார். அப்ப அவருக்கு ஒரு நாள், அதாவது எல்லா வேலைகளையும் 3 வேளையும் ஸ்நானம் பண்ணி பகவானுடைய திருவாராதனத்தை நடத்துவார். பிராத காலம், மத்தியான காலம், சாயங்காலம். அப்போ எம்பெருமானுக்கு படிக்க வேண்டிய சூக்தங்கள் எல்லாம் படித்து நிறைய திருவாராதனங்களை பண்ணி அந்த ஞான யோகத்தில் தான் இருந்தார். அவர் ஆத்மாவை சிந்தனை பண்ணி இருந்தார். ஒரு நாள் மாத்தியானிக ஸ்நானத்துக்கு போறச்சு ஒரு எதிர்கரையில ஒரு மான் வந்து ஜலம் குடிச்சது. அது கர்ப்பிணியான மான். பின்னால சிங்கத்தினுடைய உருமல் காட்டுது. அது பயந்துட்டு தண்ணீரை விழுந்துட்டு, அந்த தண்ணீர அது அடிச்சுட்டு போறது. உடனே கொஞ்ச தூரம் போன உடனே பிரசவிச்சிருச்சு. அந்த குட்டி தண்ணீர் தத்தளிக்கிறது. அந்த பிரசவ வேதனையிலையும் பயத்திலையும் பெரிய மானுக்கு பிராணம் போயிடுச்சு. சரி, இதை காப்பாத்தி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இவர் நல்ல ராஜாவா இருந்து எல்லா யானையேற்றம், குதிரையேற்றம், நீச்சல் எல்லாமே தெரிஞ்சவர் அப்படின்னாலே பாஞ்சு தண்ணீரை விழுந்து ஓடுற அந்த மானை போய் குடிச்சுடுறார். வேகமா நீஞ்சி போய் மானை குடிச்சுடுறார். அதாவது குட்டி மானை. அதை அது வெள்ளத்துல இருந்து எதிர்த்து நீஞ்ச முடியாது. அது நீஞ்சி எதிர்கரைக்கு போய் எதிர்கரைக்கு போக இந்த பக்கமே தள்ளி வந்து தான் இருக்கிற பக்கத்தை நோக்கி அது ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு அப்புறம் தன்னோட ஆசிரமத்துக்கு நடந்து வர பசும்பாலை பஞ்சில தோச்சி கொடுத்து அதை வளர்க்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா அதுல சங்கம் உண்டாருது மானிடத்துல. அது காணாம போயிடுச்சுன்னா ரொம்ப கவலைப்படுவார். அதுக்கப்புறம் ரொம்ப வயசாயிடுச்சு, அது தேடவும் முடியல. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் பிராணம் போயிடுச்சு. அந்த பிராணம் போனவாறே மானையே நினைச்சு எங்க போச்சுன்னு தெரியல. அந்த பிறவியில பூர்வ ஜென்ம ஸ்மிருதி இருந்தது. அதனால அந்த பிறவியில கொஞ்சம் கூட பற்று இல்லாம வாழ்ந்தார். இளந்தளிர்கள்லாம் மானுக்கு பிடிக்கும், அதெல்லாம் சாப்பிடாம காஞ்ச சரகுகளை மட்டும் சாப்பிட்டு இருந்து கொஞ்ச நாள் தேகத்தை விட்டார். அடுத்த ஜென்மம் பிராமண பிறவி. அந்த பிறவியில தான் இவருக்கு பேரே சொல்லல. இவர் அந்த பிறவியில நம்ம பேசினால்தான் சங்கம் வருது, பேசவே கூடாதுன்னு யாரோடையும் பேசல. அப்பதான் இவர் பேசவே இல்லை. ஆனா எல்லா காரியத்தையும் கிராமத்துல சொல்றவாள் என்ன காரியம் சொல்றாளோ எல்லாத்தையும் செய்வார். அதனால இவருக்கு ஜடபரதன் அப்படின்னா எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சார். அந்த ஜடம்னு கிராமத்தார் சொன்னா அப்படியே சுகரும் ஜடபரதன்னு பேர் சொல்றார். அப்படி இருக்கிற போது அவர் தன்னை பத்தி எப்பொழுதும் ஆத்ம சிந்தனத்திலே இருக்கிறதுனால என்ன பண்றோம்னே தெரியாது. அப்போ அவருக்கு யாராலும் நின்றுதான் நின்றுட்டே இருப்பார், உட்கார்னா உட்கார்ந்தே இருப்பார், நடந்துடுவார். அந்த மாதிரி அவரை போய் நல்ல பருத்த சரீரம் நிறைய சாப்பிடுவார். யார் என்ன கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவார். நெல்லினுடைய உமி இருக்கு, அந்த தோல், அதையும் கொடுத்தா சாப்பிடுவார். பின்னாகம்னா எண்ணெயை ஆட்டிட்டு புண்ணாக்கு கொடுத்தா அதையும் சாப்பிடுவார். பலீகரணம், காய்கறி தோல்கள், பழத்தோல்கள் எல்லாம் கொடுத்தா சாப்பிடுவார். பழா போட்டு பசுமாட்டு வாயில சொல்லுவார். அதை இவருக்குன்னு நிறைய சாப்பிடுவார். எதை வேணா கொடுக்கலாம்னு அப்படி கொடுப்பார், அதை சாப்பிடுவார். அதனால பலீகரண ஸ்தாலி புருஷம், இந்த அடுப்புல வேக போட்டு அது தீஞ்சு போயிருக்குனாக்கா அந்த கருகி போனதெல்லாம் சுரண்டி வச்சிருப்பா, அது இவருக்கு கொடுப்பா, சாப்பிடுவார். அதனால அன்னம் கிடைக்கிற கிரகத்துல அன்னத்தை சாப்பிடுவார். இது இப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவார். இப்படிப்பட்ட, ஏன்னா அவருக்கு சரி இப்படி பிராரப்த கர்மா அது என்ன கிடைக்கிறதோ அதுதான் ஷார்ட் ஆகணும்னு ஒரு மன வேதனையோட சாப்பிட மாட்டார். அமிர்தவத்து அபியபகரத்தி, அமிர்தத்தை போல சாப்பிடுவார். அதுதான் அவருடைய சிதப்பிரங்கத்தை. ஒரு ராஜா இதெல்லாம் இப்ப இவரை காவலுக்கு வச்சிருக்கா இவரை அவர் என்ன பண்ணார்,
அப்படின்னு கேட்டா அவருக்கு என்ன தெரியும், திருடா வந்தா ஓட்ட போறாடா? அவர் பாட்டுக்கு அங்க உட்கார்ந்து இருக்காரு. இதுல நிலத்தாவது பெரிய பருத்த சரீரம் இருக்கிறதுனால திருடர்கள் ஓடி போயிடுவார். ராத்திரி வேளையில காவல் வச்சிருந்தார். அவர் பரமாத்மாவை தியானம் பண்ணிட்டு அவர் பாட்டுல இருக்கார். அங்க இருந்து திருடர்கள்லாம் இவரை பார்த்தா அவளுக்கு ஒரு பலி கொடுக்கணும், நரபலி கொடுக்கணும். அந்த கட்டி வச்சிருந்த நரபலி ஓடி போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி கூட கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு தேடிட்டு வரா. தேடிட்டு வந்தா இவர் இருக்கார். இவரை பிடிச்சி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. ஆனா அடிச்சு பண்ணி காயப்படுத்திட்டோம்னாக்கா அது பலி கொடுக்க கூடாது, அப்படியே எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கயரை வீசி எறிகிறா. ஒரு ஒன்னும் அசையல. ஆனா கயத்தால் எடுத்தா இவர்களுடைய சரீரம் தன்னுடைய பாரத்தினால அவர்களுக்கு வரல. ஆனால் அவர்கள் கவலைப்படலை. கிட்ட வந்து எழுந்துட்டார். நடனா நடக்கிறார். அவ்வளவோட தன்னுடைய கிரகத்தினுடைய சம்பந்தம் போச்சவர். அந்த திருடர்கள் கூப்பிட்டு போனா அங்க போய் இவரை அண்ணா சாப்பாடு நிறைய அன்னத்தை போட்டு அதை குளிச்சு விட்டு அலங்காரம் பண்ணி சாப்பாடு போட்டு பலிபீடத்தை கொண்டு வைக்கிறார். அப்பவும் அவருக்கு தெரியல. அப்பொழுது அந்த காளி முன்னால பலி கொடுக்கணும்னு அந்த தார தப்பட்டைகள் எல்லாம் உடைக்கிட்டு கத்தி எடுத்துட்டு வரான். அப்பொழுது இவருடைய தேஜஸ்னால காளிக்கு ரொம்ப முஷ்டம் ஏற்பட்டு அந்த காளி அந்த சிலையில இருந்து வெளியில வந்து இருக்கிற அத்தனை திருடர்களையும் அடிச்சு அவ்வளவு ரத்தத்தையும் குடிச்சு பலி வாங்கிடுச்சு. அப்புறம் அவர் அது மறைஞ்சு போயிடுச்சு. அப்படி ஒரு ஒண்ணுமே தெரியாதவராக தன்னை வெட்ட போறான். அதாவது சுகதுக்கங்கள் அறிவுக்கு விஷயமானாலும் தன்னடையே விலைகிடுறது, அதை பத்தி கவலை இல்லை. பிராணம் போனா போட்டோம் அப்படிதான் தவிர ஒண்ணு ஆகல. இதுதான் வந்து அந்த 2வது நிலை, இந்த ஏகேந்திரிய சன்னியம்.